தோழர் வணக்கம். வணக்கம் அருணாராயண தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியம், அந்த இலக்கியத்தில் ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்டதா, முருகர் சாப்பிட்டதா தகவல் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் ரத்த பொரியல் படைச்சிருக்காங்க. ரத்த பொரியலே படைச்சிருக்காங்களா? பொரியல் செஞ்சு முருகனுக்கு படைச்சதெல்லாம் இருக்கு. ஓஹோ. இவனுக்கு கடவுளை கவிச்சு சாப்பிடாத மாதிரியும், ஆனால் கடவுள் பக்தன் அதை கடைப்பிடிக்கணும்னு கொண்டு வரானுங்க. ஓகே. இவனுக்கு படிப்படியாக அந்த கறியை நம்ம சாப்பிடாம இந்த கறியெல்லாம் ஏற்றுமதி பண்ண மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு அதையும் பாப்பா ஏற்றுமதி பண்ணுறான் பாயிங்க பேரில், கம்பெனி பேரை வச்சு. ஓகே ஓகே. இவனுக்கு நோக்கம் நம்ம கறி சொல்லக்கூடாது, இவன் கறியை விற்று சம்பாதிக்கணும். என்ன பாருங்க, இந்த ராமர் வால்மீகி ராமாயணத்தில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ராமர் என்ன பண்ணுறாருன்னா சீதைக்கு கறியை ஊட்டுறாரு. சீதைக்கு ஊட்டல, கறி ஊட்டுறாரா? கறி மடியில் படுக்க வச்சு மதுவை கொடுத்து கறியே ஊட்டுறாரு ராமர். சைட் டிஷ். ஆமாம். அவர் கரெக்டாக ராமர் இவன் சொல்கிறான் சைவ கடவுள், அவர் சைவ கடவுள் இல்லை. ஓகே. அவரும் அசைவ கடவுள் தான். இப்போ இவ்வளோ பேசுகிறான இந்த எச்சராஜா இங்கே புறத்தி யாருங்க? தமிழ் பெண் வள்ளி. ஆமாம் ஆமாம், வள்ளி தமிழ் பெண். இவன் சும்மானா கதை கட்டிருக்கான். இவன் முருகர்ன்றான். முருகர் நம்ம தமிழ் கடவுள்ன்றோம். இந்த முருகரை வள்ளின்னு ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணதா நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். நம்மால் ஆமாம், எல்லாம் கற்பனை தான். முருகன்ற கடவுள் தமிழ் கடவுள் தான் கற்பனை. ஆமாம். அதை கடவுளை இவன் என்ன பண்ணுறான், ஸ்கந்தர் மலைன்றான். கந்தர் மலையாக்குன்றாங்க. ஸ்கந்தர் மலை. கந்தர் மலையாக்குன்றதுக்கு அர்த்தம் என்னங்க? கந்தர்னா ஸ்கந்தர் ஒரு பேர். ஓகே. ஸ்கந்தன், ஸ்கலிதன். ஓ. கந்தன்றது அப்படி மறுவிப்பு வருதுன்னா ஸ்கலிதன். புரியுது புரியுது. ஓகே ஓகே. ஸ்கலிதன்னா என்ன தெரியும்? என்ன ஐயோ, ஸ்கலிதம்னா ஆணினுடைய உயிரணு, இதுதான் ஸ்கலிதம். ஆமாம் ஆமாம். இந்த ஸ்கலிதத்தில் தான் அவர் பிறகுறாரு. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறகுல அவர். ஓகே ஓகே. சிவனுடைய ஸ்கலிதம் உழுது, கீழே விழுது. அந்த ஸ்கலிதத்தில் பிறந்தவர் தான் ஸ்கந்தர். இவன் இதுதான் முருகர் மலையை, முருகருடைய மலையை கந்தர் மலையாக்குறது காரணம் தான். சிந்திய வெண்பனி. கந்தர் மலைன்னு ஆக்கி அந்த ஸ்கந்தர் அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்கந்தர் மலைன்னுவான். இவன் நான் கேட்கறதெல்லாம் என்னன்னா, இவரு நம்ம முருகர் வள்ளி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு? காட்டில் போய் ஒரு யானையை விடுறாரு. யானையை விட்டு மிரட்டி அந்த அம்மா பயமுறுத்தி ஏதோ லவ்ல பல இதில் பண்ணுறாரு. அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. ஓகே. இப்போ அந்த குரத்தி என்ன சாப்பிட்டா? பீஸா பர்கரா சாப்பிட்டா? வாய்ப்பே இல்லை. குரத்தி குரத்தி அதுவும் அவர் எதுக்கு போகிறாரு முருகர்? காட்டுக்கு போகிறது எதுக்கு போகிறாரு? வேட்டையாட தான் போவார். வேட்டையாடுறவன் யாரு? வேட்டையாடுறவன் யாரு? முருகர் தான். முருகரில் நம்மள மாதிரி கறி தோன்றவன். ஆமாம், முருகர். அப்புறம் அதை தான் திருமுருகாற்றுப்படையில் எழுதியிருக்கு தோழர். கறி தூண்டுறவன், கறி தூண்டுற பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. இவனுக்கு என்ன இதில் எப்படி அந்த கடவுள் கறி தூண்டாத கடவுள் மாதிரியும் தர்காவில் தான் போயிட்டு கறி சாப்பிட்றாங்க, மசூதியில் கறி சாப்பிட்றாங்க. ஏண்டா அந்த கறியை நம்மாலே கொடுக்குறான் செய்யறதுக்கு. நம்ம சமையல்காரமாக கூட போகிறான், ஹெல்ப் பண்ணான். ஆமாம். அந்த கறியெல்லாம் ஒன்றுமா நம்ம சாப்பிட்றோம். அவன் எங்கே சாப்பிட்றான்? தர்காவில் சாப்பிட்றான். கண்டிப்பாக. இல்லை மசூதியில் சாப்பிட்றான். எச்சராஜாவை விட்டு நடு வீட்டில் வந்தால் சாப்பிட்டான். இல்லை தோழர், அவங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு 2000 பேர் அங்கே கூடியிருக்காங்க, கொடியோடு வந்திருக்காங்க தோழர். இதை பற்றி நீங்கள் யார் தலைமையில் வந்தா? மிஸ்டர் எச்ஐ. யார் தலைமையில்? எச்சராஜா தலைமையில் வந்தா. எச்சராஜா யாரு? நீதிமன்றத்தால் பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டவன். கரெக்டு. அப்போ ஒரு பைத்தியத்துக்கு பின்னாடி வர்றது 2000 என்ன? மொத்தமும் பைத்தியம் தான். 2000 ஒரு பைத்தியம் வந்ததுன்னு சொல்லுங்க. இல்லை, ஆனால் கொடி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க தோழர். கொடி தானங்க. என்ன கொடி பிடிச்சிட்டு வந்தா? காவி கொடி தோழர். காவி கொடி. கட்சி கொடி. ஆமாம், கட்சி கொடி. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். தாமரை போட்ட கொடி. ஆமாம் ஆமாம். சரி. தமிழ்நாட்டில் திமுக இருக்கிறான், அண்ணா திமுக இருக்கிறான், காங்கிரஸ் இருக்கான். அதிகபட்சம் கொடி எடுத்துன்னு போக மாட்டான். இந்த
வழிபாட்டுக்கு எந்த தமிழனும் கொடி பிடிச்சி போனது சரித்திரமே கிடையாது. பார்க்க போகும்போது கரவேஷ்டியோட போவோம். ஆமாம், அது வேறு, அது வேறு. என்னுடைய கொடி இது, என்னுடைய சின்ன உதயசூரியன், என்னுடைய சின்னம். ஏன்னா அவனுடைய வழிபாடும் அவனுடைய இது வந்து அந்த இடத்துல அரசியல் கலக்கூடாது. இந்த இடத்துல எத்தனை அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த பிஜேபி RSS தான் அரசியல் ஆன்மீக அரசியல். அரசியலுக்கு ஆன்மீகம் சம்பந்தமே கிடையாது. ஆன்மீகம் வேற. இப்ப நான் கேட்கறேன், இவன் என்ன கொடி எடுத்துட்டு போயிருக்கணும்? முருகனுக்கு வணங்க போறவன் குறைஞ்சபட்சம் முருகன் கையில் இருக்க கொடியாக எடுத்து போனாதான் பக்தியோட போறேன். என்ன கொடி சொல்ற? முருகன் சேவல் கொடி தான் வச்சிருக்கிறாரு. ஆமா. இல்ல வள்ளி தெய்வானி 2 பேரும் வச்சு உட்காந்து சவாரி பண்றாரு மயில். ஆமா. அந்த மயில் எடுத்து கொடிய இல்ல அந்த மயில சுத்தின்னு இருந்த காலில் பாம்பு. ஆமா. அந்த பாம்பு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருவா. எங்கடா உனக்கு பிஜேபி கொடி? பிஜேபி கொடிக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் இப்படிதான் வந்து இதான் பண்பாட்டு படையெடுப்புன்னுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்படிதான் முருகனை வந்து சுப்பிரமணியமாக்கினானுங்க. முருகனை சுப்பிரமணியமாக்கி நீ வேணா பாருங்க, இந்த சாமி சிலையெல்லாம் பூணூல் போட்டு வச்சிருப்பானுங்க. எல்லாருடைய முதுகுலையும் பூணூல் மாட்டினது இவனுக்கு தான். திருவள்ளூருக்கே பூணூல் மாட்டினவனுங்க தோல. தமிழ் கடவுள் எப்படி பூணூல் மாட்டான்? முருகன் ஒரு தமிழன். தமிழனுக்கு பூணூல் அணி பழக்கம் கிடையாது. சரி, நான் கேட்குறேன், இந்த முருகர் வள்ளி தெய்வானை 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாரா? ஆமாம். வள்ளி கவிச்சு சாப்பிட்ற பொங்கலை, கண்டிப்பாக. தெய்வானை சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம், பியூர் வெஜ்ஜு. இப்படி இவன் கதைப்படியே 2 பொண்டாட்டினே வச்சுப்போம். முருகன் 2 பொண்டாட்டி 2 வீட்டில் வச்சதில்ல, ஒன்றாதான் வச்சிருக்கிறாரு. நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே. அப்போ முருகர் கறி சாப்பிட்ற முருகரை தெய்வானை ஏற்றுக்கிறான். கண்டிப்பா. கறி சாப்பிட்ற வள்ளிய தெய்வானை ஏத்துக்கிறான். சக்களத்தி தெய்வானைய வள்ளியை ஏத்துக்கிறான். அவங்களுக்குள்ள கறி சாப்பிட்றதா இல்லையா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எச்சரிக்கையா வந்து பிரச்சனை. அவனுக்கு பிடிக்காதுல்ல. அவனுக்கு பிடிக்காதுன்னா நீ சாப்பிடாத, கறி சாப்பிடாத. மூத்தரத்தை குடி, மாட்டு மூத்தரத்தை நல்லா குடமுடமா குடி, சீக்கிரம் சாவு. மாட்டு மூத்தரத்தை குடிச்சு சாவிடா. தோழர், அங்கே கொடி மட்டும் இல்லை தோழர், கோஷம் வேற போட்டிருக்காங்க, பாரத் மாதான்ட்டு. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தோழர் நம்ம பேட்டியில கூட. எதை எந்த இடத்துல சொல்ல தெரியாதவங்க இந்த சங்கிங்க கோயிலாண்ட போய் பாரத மாதான்னு. ஆமா. இங்க வரும் அரசியல் மேடைகளில் வந்து ஜெய் ஸ்ரீராம், கோயிலாண்ட ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும். இங்க அதாவது மாட்டு மூலக நம்ம மாட்டு கறியை தோன்றோம், ஆனா மாட்டு மூளை விழுந்துருக்கு இவங்களுக்கு. சொல்லிட்டீங்களே சுருக்கமா 2000 பைத்தியங்க அப்படின்ட்டீங்க. சென்னை தோழர், இப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே பார்த்தா சமஸ்கிருதம் ஓதுறாங்க. இப்போ இதை பற்றிலாம் நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க? முருகன் தமிழ் கடவுள், முருகன் வந்து தமிழ் கடவுள் தோழர். ஆனால் அவரோட கோயிலில் வந்துட்டு சமஸ்கிருதம் தானே ஓதுறாங்க. இப்போ பார்ப்பனர்கள் இதை எப்படி ஆட்டை போட நினைக்கிறாங்களா, இல்லை என்ன பண்ண? சமஸ்கிருதத்தை ஓதுறான் சொல்கிறானே, அவன் எவ்வளவு நம்ம தமிழிடம் போல பக்தி வந்திருக்கானே. தமிழ் எப்படி போகிறான்? அழகு குத்தின்னு போகிறானே. அழகு இது வரைக்கும் அவனுங்க குத்துனதில்லை. ஆமாம், அழகு குத்துறான், தேர் வலிக்கிறான். கண்டிப்பாக. என்ன கேட்குறான்? இந்த பார்ப்பனர்கள் ஒரு பாப்பனாவது அழகு குத்துறானா? நீ எங்கள் பக்தியே வேற, உன் பக்தி வேற. இல்லை, பார்ப்பன பெண்கள் பண்ணுவாங்களே தோல. பார்ப்பன பெண்கள் என்னங்க? பார்ப்பன பெண்கள் எங்க நம்ம தமிழ் பெண்கள் மேலே தாங்க கடவுளை வந்து இறங்குது. ஆரியாத்தாலேருந்து காளியாத்தாலேருந்து எல்லாமே யார் மேலே ஆசைப்பட்டு வருது? அந்த நம்ம மக்கள் தான் தோழர் புண்ணியம் பண்ணியிருக்காங்க, இறங்குது. நம்ம மக்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்காங்க. இவங்க பாப்பா மேலேயே சாமியே வர்றது கிடையாது. இவன் வந்து சும்மா இப்படி வருவானுங்க. இது வந்து இப்படி மெதுவாக வருவான். இப்படித்தான் ராமர் கோயில பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டினான். 1.5 வருஷமா அந்த பூஜை போடுறேன், பஜனை போடுறேன், பாட்டை பண்ணி ராத்திரி போய் சீதாராமர் சிலையை வச்சுட்டான். வச்சுட்டு அப்புறம் அங்கே தான் கடவுள் பிறந்தாருன்னா. இவன் எவனையாவது அனுமார் எங்கே பிறந்தார் இடம் காட்டுறான்னு சொல்லு, இவன் எவனையாவது சீதை பிறந்த இடத்த காட்ட சொல்லு. இது மாதிரி தான் கலவரம் பண்ணுறதுக்குன்னே இவனுங்களுக்கு கடவுள். இவன் வந்து இந்த வேலி யாத்திரைன்னு ஒருத்தன் போட இருப்பாருங்க, எல்முருகன். ஆமாம், அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. பேர் மட்டும் தான் முருகன். ஆமாம், பேர் முருகன் வேலி யாத்திரை போனார். அவரு ஃபெயில். அதாவது இங்கே வந்து கடவுள் முருகர் வந்து நல்ல மாடல். முருகரை வச்சு அரசியல் பண்ணுறான்னு வந்தானா அவெல்லாம் ஃபெயிலியர் மாடு.
சிறப்பு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க? ஃபைனலாக சொல்கிறது என்னன்னா, ம். ராஜா ம். நீ கொடுக்க எனக்கு எங்கள் சம்மந்தம் இல்லை. ரைட்டு. இவன் வந்து நின்று வாங்க ஒற்றுமையான்றான். ம். நாங்கள் ஒற்றுமையாக தான் கும்பிட்றோம். ம். நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் பாய்மாருங்க பாய்ங்க மசூதிக்கு போய் ம். எங்கள் வீட்டு பொம்பளைங்க போய் ம். குழந்தைக்கு பேதி ஆச்சுன்னா ம். பாய் கொஞ்சம் ஓது ம். அப்படின்னு போய் நிற்கிறான். ம். ம். பாய் என்ன பண்ணுறான்னா ம். அங்கேருந்து காவடி தூக்கிட்டு வரான் பாரு இந்து. ம். ம். அவனுக்கு இப்போ கூட சமீபத்தில் ஒரு காணொலியில் பார்த்துருப்பீங்க, ம். தண்ணி அடிக்கிறாரு. அந்த தர சூடாக இருக்குதுன்னு அவன் கால் சொல்லக்கூடாதுன்னு ம். ம். ஒவ்வொரு முருகர் பக்தரும் ஆமாம். காலில் தண்ணி அடிக்கிறார் அந்த பாய். ம். ம். இங்கேருந்து சபரிமலைக்கு போனால் அங்கே ஒரு மசூதி கும்பிட்டு மத தான் நல்லிணக்கத்தோடு இருக்காங்க நம்ம மக்கள். இல்லை. ம். ம். இந்த 2001 பைத்தியம் 2000 பைத்தியமும் ம். கூட ஒரு தலைமை தாங்குற பைத்தியம் 2001 பைத்தியம் தாங்க வந்து எடுக்கணும். ஓகே. அந்த முருகர் மட்டும்தான் இருக்கணும். ஓகே. அங்கே இந்துக்கள் மட்டும்தான் வழிபடணும்னு சொல்லுது. ம். ம். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள் சொல்ல மக்கள் ஒருத்த கூட உள்ளூர் மக்கள் எதுவுமே சொல்லல. ம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ம். எச்சா ராஜா, ம். பீகார் எச்சா ராஜா, ம். யூ ஆர் ஆன்டி தமிழர். சிறப்பு. நீ பீகாருக்கு போ, இங்க கொண்டு வர செல்லுபடியாகாது. செல்லுபடியாகாது. இது எங்க ஏரியா, ம். உள்ள வராது. நன்றி. வணக்கம் தோழர்.